ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2022 குரூப் 4 தேர்வில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வியும் கூட. சரி, என்ன கேள்வின்னு பாருங்களேன். குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்ன? இதுதான் கேள்விங்க. அதாவது குரோமோசோம், இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. மனுஷ உடம்பில் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குது. அதில் 21வது குரோமோசோமில் ஒரு நகல் கூடுதலாக இருந்தால் அதனால் என்ன ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற குறைபாடு ஏற்படும். இது ஒரு குறைபாட்டு நோய்ங்க. இந்த நோயை பற்றி 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் 268வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி. இது என்ன அப்படின்னா, இது ஒரு குறைபாட்டு நோய்ங்க. இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, லாங்டன் டவுன் அப்படிங்கிற மருத்துவர் 1866 கண்டுபிடிச்சார். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1866 லாங்டன் டவுன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அதனால் அவர் பேரையே வச்சிட்டாங்க இதுக்கு. சரி, இது என்ன அப்படின்னா, மனுஷ உடம்புல 23 ஜோடி குரோமோசோம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இப்படியே பார்த்துட்டே வாங்களேன். இதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் உடல குரோமோசோம்கள். 23வது ஜோடி என்பது பாலின குரோமோசோம். அதாவது 22 ஜோடிங்கிறதுங்க மனிதனுடைய உடல் பண்புகளை தீர்மானிக்கிறது. இவன் மனுஷன், இவனுக்கு கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், இவனுடைய முடி நிறம் இப்படி இருக்கணும் அப்படின்னு உடல் பண்புகளை தீர்மானிக்கிறது 22 ஜோடி குரோமோசோம்கள். 23வது ஜோடி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இவன் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ 22 ஜோடி உடல் பண்பு குரோமோசோம்கள். இதில் 21வது ஜோடியில் 21வது குரோமோசோம் அல்லது 21வது ட்ரைசோமின்னு சொல்லலாம். ட்ரைசோமின்னா ட்ரைன்னா 2, அதாவது 2 குரோமோசோம் இருக்கிற 21வதுல எக்ஸ்ட்ராவாக இன்னொருத்தன் சேர்றான். இங்கே பாருங்களேன், 1 2 3, இதில் மட்டும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. மற்றலையெல்லாம் பாருங்களேன், 2 தான் இருக்கும். இப்படி 21வது குரோமோசோமில் கூடுதலாக ஒரு நகல் ஏற்பட்டால் அதை டவுன் நோய் கூட்டு அறிகுறின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மரபியல் நிலை. இதனால் என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, மன வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். மன வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், தாமதமான வளர்ச்சி இருக்கும், நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பலவீனமான தசையமைப்பு இருக்கும், பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு எல்லாமே இருக்கும். குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அதைத்தான் டவுன் நோய் கூட்டு அறிகுறின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுதுங்க? 21வது குரோமோசோமில் கூடுதலாக ஒரு நகல் சேரதுனால ஏற்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வினாத்தாள்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். அதில் வேறு ஒரு வித்தியாசமான கேள்வியை நம்ம பார்க்கலாம்.